ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள காளிகாதேவி அம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் பாப்பம்மாள். 1924 ஆண்டு பிறந்த பாப்பம்மாளுக்கு இப்போது வயது 100 கடந்து உள்ளது. சிறுவயதில் இருந்தே பாரம்பரிய உணவு வகைகளான கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, மட்டையரிசி, சோளம் போன்றவற்றை உண்டு வளர்ந்த பாப்பம்மாள் தனது வேலைகள் அனைத்தையும் தானே செய்து கொண்டு தற்போது வரை எந்தவித நோய் நொடிகளும் இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார். மூதாட்டி பாப்பம்மாளுக்கு 2 மகன்கள், 6 மகள்கள் என மொத்தம் 8 பிள்ளைகள் உள்ளனர். தாயின் 100வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட எண்ணிய அவர்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி அவரது பிறந்தநாள் அன்று தங்கள் குடும்பத்தினருடன் திடீரென மூதாட்டி பாப்பம்மாளின் வீட்டிற்கு சென்று இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். பிள்ளைகள், பேரன், பேத்திகள், கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேத்திகள் என சுமார் 80க்கும் மேற்பட்டோர் தன்னை காண ஒரே சமயத்தில் வந்ததைக் கண்டு மூதாட்டி பாப்பம்மாள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்தார். ஒட்டுமொத்த குடும்பமும் மூதாட்டி பாப்பம்மாளின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடியதுடன் ரூபாய் நோட்டுகளால் ஆன மாலை, மலர் மாலைகள், சால்வைகள் ஆகியவற்றை அவருக்கு அணிவித்து மகிழ்ந்தனர். அத்துடன் தங்கள் பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் அக்கம் பக்கத்தினருக்கு இனிப்புகள் வழங்கியும் பாப்பம்மாளின் குடும்பத்தார் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கள் பாட்டிக்கு இதுவரை மருத்துவமனைக்கு செல்லும் அவசியம் ஏற்பட்டதில்லை எனவும் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் வாழ்ந்து வருவதாகவும் பாப்பம்மாளின் பேரன் பேத்திகள் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். இது எங்க பாட்டியோட இன்னைக்கு 100வது பிறந்த நாள். இந்த 100வது பிறந்த நாள் நாங்க எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 பேரம் பேத்தி வந்திருக்கிறாங்க, 8 மக்கள் இருக்கிறாங்க. இந்த எல்லாருமே நாங்க அவ்வளவு ஹாப்பியா இந்த பாட்டியை நாங்க கொண்டாடுறோம். இவங்களுடைய வாரிசுகளை மதுரை, பரமக்குடி, காரைக்கால் வரைக்கும் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு சிறப்பா கொண்டாடி இருக்கோம் எங்க பாட்டியினுடைய பிறந்த நாளை. எங்க பாட்டிக்கு 100வது விழா கொண்டாடுறதுக்கு நாங்க சந்தோஷமா கொண்டாடி இருக்கோம், கேக்கு வெட்டி. அது மாதிரி எல்லா மக்களும் சிறப்பா எல்லாரும் ஆயுசு வரை இருந்து நல்லபடியா இருக்கணும். வீட்டில் உள்ள முதியவர்களை காப்பகங்களில் தள்ளிவிட்டு தங்கள் வேலைகளை கவனிக்கும் இன்றைய சமுதாயத்தில் மூதாட்டி பாப்பம்மாளின் 100வது பிறந்த நாளை அவரது குடும்பமே சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து கே. குமார்.